கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு குரல் கொடுக்காதது ஏன் என குஷ்பு கேள்வி. மதுரை விமான நிலையத்தில் குஷ்பு பேட்டி. சுய விளம்பரத்திற்காக நாள்தோறும் போராட்டங்கள் நடத்துவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைகிறது. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. உதகையில் இன்று காலை முதல் கடும் முறை பனி. வாகனங்கள், புல்வெளிகளில் படர்ந்துள்ள பனிகளை கையில் எடுத்து விளையாடும் சுற்றுலா பயணிகள். சென்னையில் முருங்கைக்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு. இன்று ஒரே நாளில் 30 ரூபாய் உயர்வு. மேலும் சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ முருங்கைக்காய் 140 ரூபாய் வரை விற்பனை. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருந்து நெல்லைக்கு நேரடி பேருந்து சேவை. பேருந்து சேவையை 2 மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் இணைந்து தொடங்கி வைத்தனர். தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய விவகாரம். அதிபர் யூன் சுக் யோலை விசாரணை குழுவினர் கைது செய்ய முயற்சி. கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ். மருத்துவமனைகள், தகன மேடைகள் நிரம்பி வழிவதால் அதிர்ச்சி. மதுரை மத்திய சிறையில் போலி கணக்குகள் மூலம் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக புகார். சிறை வளாகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை.